தான் அவசியம். அதுக்கு முன்னதாக இந்த சமுதாயத்துல என்ன இருக்குதுன்னா, எப்பொழுதுமே இந்த சிற்றின்பத்தை தூண்டி விடுறதுக்கு ஏற்ற கதைகள், காட்சிகள், அது இது இதெல்லாம் சினிமா, போக்குவரத்து எல்லாம் காண அதை இன்னும் ஈர்க்க வச்சு அந்த இன்ஸ்டிங், அந்த உணர்வை அதிகரிக்கிறதுனால தாங்க முடியாத என்பது இன்னைக்கு இந்த உலகத்துல இளைஞர்கள் ஒரு 60% வச்சுங்க. சில நாட்டுல அதிகமா இருக்கும், இந்தியாவில தான் அது அதிகம். மற்ற நாட்டுல அங்க கற்பு நெறி என்பது ஒரு அளவுல சும்மா பேச்சு அளவு இருக்குமே தவிர, மற்ற இதெல்லாம் இங்கிருந்து போன வாரதான் கற்பு நெறின்னு பேசிக்கொள்றது. ஆகவே அந்த மாதிரி இருக்கிற போது இங்க வேஸ்ட் வீணாக்கி கொள்ளக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் அப்படி சொல்றேன்னு இல்லையா, நீங்க நல்ல ஆராய்ச்சியாளர்கள் 4 பேர் 5 பேர் சேர்ந்துங்க, ஒரு ஸ்கூல் பாய்ஸ் எடுத்துக்கங்க. நல்ல நான் சொல்ற வயதுல, அதாவது 14 இருந்து 18 வயது தனியா போய் ஒருத்தர் ரகசியமா கேளுங்க, எல்லாத்தையும் வருஷம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பாத்தீங்கன்னா இது 60ன்னு சொல்ற பாருங்க, 70 80 போடும். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிடுறதுனால மனித வளம் அடியோட, அதாவது உயிர் சக்தியும் இழந்துடுறான், காந்த சக்தியும் இழந்துடுறான், வித்து சக்தியும் இழந்துடுறான். இன்னைக்கு வர வர இந்த வித்துல, அதாவது குழந்தை பேருக்கு உரிய சக்தி இருக்குது பாருங்க, அது ஸ்பெர்ம் கவுண்ட்னு சொல்லுவாங்களே, வர வர குறைஞ்சு போயிட்டே இருக்குது. ஏன்னா அது வீணாக வெளியேற்றி விட்டு விட்டதுனால, போதிய அழுத்தம் இல்லாததுனால அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் சரியா இல்லை. அந்த அளவுக்கு உடல் சக்தி இல்லை. படிச்சுக்கிட்டே வருவான், படிச்சுக்கிட்டே வர்ற போது மறந்துகிட்டே வருவான். அங்க பிடிக்காது, அதாவது அடைப்பான் விடுப்பான்னு